ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் வந்துட்டு ஒரு 207 லிட்டர் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை வந்து அன்பாக்சிங் பண்ணியிருப்போங்க. லாஸ்ட் வீடியோவில் அந்த அன்பாக்சிங்கில் இந்த ஃப்ரிட்ஜோட எல்லா டீட்டெயில் பற்றியும் பேசியிருப்போம், ப்ரைஸ் பற்றியும் பேசியிருப்போம். இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பேஸ் ட்ராயர் இல்லாத ஒரு மாடல். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் நிற்கிறதுக்காக 2 லெக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெக்கை எப்படி வந்து ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் 2 ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்த உடனே இது என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு ஃப்ரிட்ஜ்னா ஒரு 4 கார்னர் வருமே, 4 பக்கமே வந்துட்டு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருந்தா சரி அது லெக்குன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2 தான் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பேஸ் ட்ராயர் இல்லாத, அதாவது கீழே ஆனியன் ட்ரே இல்லாத ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ டைப்பில் லெக் தான் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெக்கை ஃபிட் பண்ணால் ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் ஹைட்டாக தெரியும், பேக் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் சைடு ஃப்ரண்ட் சைடை விட எப்பயுமே கொஞ்சம் லோவாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் டோர்லாம் பூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக பூட்டும். அது இல்லாமல் கம்ப்ரஸர் ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடில் லோவாக தான் இருக்கணும். இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா 2 ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று சின்னதாகவும் இன்னொன்று பெருசாகவும் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே சின்னதாக இருக்கிறத ரைட் சைடில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ டைப்பில் கையிலேயே திருகினா போதும். அடுத்ததாக இந்த பெருசாக இருக்க ஸ்க்ரூவை நம்மளோட லெஃப்ட் சைடில் இருக்க இந்த த்ரெட்டில் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்க்ரூவை வந்து நம்மளே வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இதை பண்ணும்போது பேக் சைடில் இருந்து ஒருத்தர் ஃப்ரிட்ஜை வந்துட்டு சாய்ச்சி பிடிச்சிக்கணும். கவனமாக இதை வந்து த்ரெட் பண்ணி டைட் வச்சுக்கலாம். டைட் வச்ச பிறகு கீழே வச்சு ஃப்ரிட்ஜை வந்து லைட்டாக வந்து மேலே ஷேக் பண்ணி பார்க்கணும். ஷேக் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை அதுக்கேற்ற மாதிரி லூஸ் பண்ணி ஒரு சேம் ஹைட்டில் நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரிட்ஜு வந்துட்டு ஆடாது. அதே மாதிரி முன்னாடி பகுதி இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ஹைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஃபிட் பண்ணுங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வேர்ல்பூலில் 207 லிட்டர் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து இதை ஃபிட் பண்ணியிருக்கோம். 2 பேர் இருந்தாலே போதும். இதை ரொம்ப சிம்பிளாக நாமளே வந்துட்டு ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாம். இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா எந்த டூல்ஸும் தேவையில்லை, ஹேண்ட்லேயே டைட் வச்சிடலாம். இதே வந்துட்டு இந்த மாதிரி பேஸ் ட்ராயர் இருக்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி த்ரெட்லாம் வராது. அந்த பேஸ் ட்ராயரே நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாமல் நம்ம பேஸ் ட்ராயர் இல்லாத வாங்கினோம்னா இந்த மாதிரி ஸ்க்ரூவை போட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதோட அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணலாமான்னா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கான ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஷாப்ஸில் விற்பாங்க. அது 200 இருந்து 250 ரூபாக்குள்ளே வரும். அந்த ஸ்டாண்டை வாங்கி இந்த ஸ்க்ரூலாம் ஃபிட் பண்ண பிறகு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜை வந்து அந்த ஸ்டாண்ட் மேலே வச்சு தான் யூஸ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சால் இந்த மாதிரியான ட்ரே இருக்க மாதிரியான ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வாங்க தேவையில்லை. இல்லைனா இந்த மாதிரி தான் ப்ராப்பராக நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம்.